நல்ல நட்புகள் அமைந்தால் மட்டும்தான் எந்த தொழிலையும் நம்ம நல்லா இருக்க முடியும். உண்மை. முக்கியமா இந்த இண்டஸ்ட்ரியில நல்ல நண்பர்கள் இருந்துட்டா போதும். எனக்கு அப்படி நல்ல நண்பர்கள் சுந்தர் சார். கேப்டனை பத்தி சொல்லணும்னா என்ன கேட்டா அப்படி ஒருத்தர் இனி இண்டஸ்ட்ரிக்கு வருவாரா அப்படின்றத ஒரு இப்போ ஒருத்தர் அறிமுகப்படுத்துறோம் சார் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னா யாரா இருந்தாலும் ஓகே நடிக்க வைங்கன்னு போயிடுவாங்க. அவர் அப்படி எடுத்துக்கல. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷாட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேப் அட்டம் காட்டேன். ஃபர்ஸ்ட் ஷாட் அதுக்கு வேண்டாம் சொல்லி மணிவன் சார் வணக்கம் போட்டு கொஞ்சம் எந்திரி. அவன் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்றான். என்னடா ஒரு வில்லனுக்கும் தெரிய மாட்டேங்குது, டூப்புக்கு தெரிய மாட்டேன், எப்படிதான் இருக்கணும். கேப்டன் வர்றாரு, என்ன ஸ்விம்மிங் தெரியாது சார், ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம், என்னை நம்பி நீங்க குதிக்கின்றாரு. ஒரு கார் ஸ்பீடா வரும், அது மோதி விழுகும். நம்ம ஆர்வக்கலார் உண்மையிலேயே மோதி விழுந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா அதை இது படத்துல பார்த்துட்டு பயங்கர கடுப்பாயிட்டாரு. வெள்ளி மலர்ல என்னை பற்றி ஆரம்பிட்டோம் அறிமுகம் போட்டு அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. சூப்பர் சந்தன. அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ள கிட்டத்தட்ட 6-7 படம் கமிட் ஆகிறேன். எலெக்ஷன்ல ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். பீக்கில் இருக்காரு. எனக்கு ரொம்ப ஆசை அவர் போய் பார்க்கணுமே அப்படின்னு. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. ஆக்டர் ப்ரொடியூசர் விச்சு விஸ்வந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் கேட்கணும் ஜித்து, ரொம்ப நாள் ஆச்சு லாஸ்ட் டைம் இன்டர்வியூ. எஸ் சார். இதுல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா சார். ரொம்ப நாளா உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன், உங்களை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் சார். நல்ல நண்பர்கள் அமைஞ்சிட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லா கலர்ஃபுல் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கண் கூட நான் பாக்குறது உங்களோட லைஃப்ல 100%. இந்த எல்லா இன்டர்வியூலயும் அதுதான் சொல்லுவேன், நல்ல நண்பர்கள் அமைஞ்சாதான் இந்த மாதிரி இடத்துல உட்கார முடியும். கண்டிப்பா. இந்த சமயத்துல இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போதே நண்பர்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த சமயத்துல ஒரு நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லணும், இல்ல இந்த சமயத்தை நான் நினைச்சு பாக்குறேன்னா யாரை நினைச்சு பார்க்கலாம், இந்த நண்பர் நினைச்சு பார்க்கலாம்? கண்டிப்பா என்னை இந்த திரையுலகத்துக்கு அழைத்து வந்தது அனுமோகன். ஏன்னா நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன். ஐ மீன் அது அப்புறம் பேசுவோம், எதனால இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுன்றது. அது ஒரு தனி, அது ஒரு கதை. அவன் தான் கூப்பிட்டு வந்தான். அவன் மூலம் அப்புறம் சிவகுமாரோட மச்சான்னு சொல்லுவான். அவன் இப்போ இல்லை, அவன் இறந்துட்டான். அவன் தங்கவேலுன்ட்டு. அவன் மூலமா ஃபர்ஸ்ட் என்னை செலக்ட் பண்ணி வச்சிருந்தது பாரதி ராஜா சார். நான் சொல்லியிருக்கேன், அது மிஸ் ஆச்சு. அதனால மணிவரன் சார் என்னை பார்த்துட்டு முதல்ல வில்லனா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ அந்த வில்லனா இன்ட்ரடியூஸ் 1990 விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்துக்கு எதிராக நடிக்கிறது பெரிய விஷயம். ஆனால் என்னை கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே என்ன தாராளமாக நடிக்கலாமான்ட்டு கை கொடுத்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே ஆரம்பித்தோம்னா கேப்டன், மணிவண்ணன் சார், தங்கவேலு, அனுமோகன் விட்டோம்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதில் ட்ராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நெருங்கிய நண்பர் ராதிகா மேடம். அப்கோர்ஸ் கிட்டத்தட்ட 12-14 வருஷம் அவங்களோட ஒரு சீரியல்லையே ட்ராவல் பண்ணேன். அப்படியே அந்த டைமில் தான் எனக்கு உதவி இயக்குனராக அறிமுகமானது சுந்தர்சி சார். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக நண்பனாக அறிமுகமானாலும் அப்படியே தொடர்ந்து நண்பர், ஃபேமிலி. இப்போ என்னன்னா எங்கள் பிரதர் சார்ட்ட ஒரு குடும்பத்தில் ஒருத்தர். முக்கியமாக சொன்னால் என்னோட பாப்பா கல்யாணம் அவர் முன்னாடி நின்று படத்தை பண்ணார். சூப்பராக பெரிய லெவலில் பண்ணினார். ஸோ அதனால் என்ன சொல்லுவோன்னா நல்ல நண்பர்கள். அதில் சுந்தர்சி சார் என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய பார்ட்டாக இருக்கார். நான் இந்த இடத்துல உட்கார்றது, நான் சுத்தது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி சார். ஸோ அவருக்கு தான். ஸோ நண்பர்கள் அப்படின்னு போகும்போது நிறைய பேர் இருக்காங்க. அவுட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், சினிமாவில் மட்டும் நண்பர்கள் தான் பார்த்தோம். அவுட் சைடு நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிற சில பேர் தான் இருப்பாங்க, எல்லாருமே நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கூட இருக்கிறவங்க தான் என்ன வளர்ந்துட்டே இருக்கான்னு சொல்லி. அப்படி அவுட் சைடு எனக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. டாக்டர் ஹரின்னு ஒருத்தர், சாண்டி ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார், கௌதம் இப்போ நிறைய நடிக்காட்டியும் மேஜர் கௌதம் இருக்கான். அப்புறம் தம்பிகளாட்ட 2 பேருக்கு வெங்கட்டுன்னு ஒருத்தர் இருக்கார், முதல் பத்ரின்னு ஒருத்தர் இருந்தான், அப்போ வெளியில் போய் தெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேருந்து குருஜின்னு ஒருத்தர் இருக்கார், இப்போ துபாயில் அறிமுகமான கண்ணன் ரவி சார். இந்த மாதிரி நிறைய பேர் என்னென்னா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் எப்பயுமே நண்பர்கள் மத்தியில். ஸோ ஓவராலாக நல்ல நட்புகள் அமைந்தால் மட்டும்தான் எந்த தொழிலையும் நம்ம நல்லா இருக்க முடியும். முக்கியமாக இந்த இண்டஸ்ட்ரியில் நல்ல நண்பர்கள் இருந்துட்டா போதும். எனக்கு அப்படி நல்ல நண்பர் கிடைச்சி சுந்தர்சி சார். கண்டிப்பா. இந்த சமயத்தில் நீங்க விஜயகாந்த் அவர்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆமாம். விஜயகாந்த் அவர்களும் ரகுவரன் அவர்களும் உங்களுடைய நண்பர் தான். 2 பேருமே இப்ப இல்லை.
இப்போ அவங்கள நினைச்ச உங்களுக்கு டக்குன்னு வர ஞாபகம்? டெஃபினட்டா ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. என்னன்னா விஜயகாந்த் சார் பத்தி ரகுவரன் ஃபர்ஸ்ட் என்ன ரகுவரன் நானும் காலேஜ் மேட்ஸ். ம். கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். அவன் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சோடனே கிளம்பி இங்க சினிமாக்கு வந்துட்டான். சினிமாவில் நடிக்க போறேன்னு வந்துட்டான். எங்களுக்குலாம் சிரிப்பா இருந்தது. ஏன்னா அவனை பார்த்தீங்கன்னா உயரமா அப்படி இருப்பான், அப்படி நடந்து போயிட்டு இருப்பான் ஸ்பீட்ல. திடீர்னு பார்த்தா போனா நடிகனானா வந்தான். அதுக்கப்புறம் நான் இங்க இல்ல கல்ஃப் போயிட்டேன். அது ஒரு கதையா அமைஞ்சது. வந்ததுக்கு அப்புறம் நானும் அவனும் சேர்ந்து நடிச்சதுலாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்டர். வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து சந்தன காட்டுற பார்த்துட்டு எனக்கு என்னடா இவன் எங்கடா கல்ஃப்ல எங்கேயோ இருந்தா திடீர்னு வந்துட்டான் அவன் வெயிட் பண்ணி திருப்பி நானும் அவனுமே அண்ணன் தம்பியா ஒரு படம் நடிச்சோம். சூப்பர். ராணி மகாராணின்னு. அப்புறம் வில்லனா நடிச்சோம் வீரப்பகன். ஸோ இந்த மாதிரி 2-3 படங்கள் சேர்ந்து நடிக்கும் போது என்னன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன், எங்கேயோ இருந்து சுத்தி எங்கேயோ ஒருத்தன் வந்து ஸ்மால் வேர்ல்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த பாண்டு அதெல்லாம் வந்து அமைச்சு. கேப்டனை பத்தி சொல்லணும்னா என்ன கேட்டா அப்படி ஒருத்தர் இனி இண்டஸ்ட்ரிக்கு வருவாரா அப்படின்றத ஒரு டவுட். அப்படி ஒரு கேரக்டர் வரும். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும் சார் ஒரு நடிக்க வைக்கிறேன் அப்படின்னா யாரா இருந்தாலும் ஓகே நடிக்க வைங்கன்னு போயிடுவாங்க. அவர் அப்படி எடுத்துக்கல. அவர் வந்து நிறைய டைரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்டா நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நானும் நிறைய பேர்த்துல கேட்டு பார்த்துருக்கேன். ஆர்டிஸ்டா அறிமுகப்படுத்த நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். அதாவது நான் சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிருப்பாங்க, அப்புறம் அவர் படத்தில் நடிக்கிறது வேற. ஸ்ட்ரெயிட்டா நான் தான். அது எந்த வித இது ஒரு போட்டோ ஷூட் கூட நான் எடுத்தது கிடையாது. இவ்வளவு தூரம் முடி விட்டுருப்பேன், உயரமா இருப்பேன், அவ்வளவுதான். வேற எந்த வித கேட்டகரியும் கிடையாது. ஃபைட் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. போனோன்னு நடிக்கலாம்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு நான் வந்து உட்காந்து அப்போதான் ஃபர்ஸ்ட் டே உட்காந்துருக்கேன். ப்ரொடியூஸ் பண்ணனால எனக்கு அது பெரிய தெரியல. வந்து உட்காந்துருக்க மேக்கப் போட வந்து பின்னாடி வந்து நிற்கிறாரு. அப்படி என்ன சார் இல்லை ஓவரா அப்பிடுவானுங்க, வெள்ளை வெளியேன்னு கொண்டு வந்து நிற்கிறாங்க. என்ன கேரக்டர்னு கேட்டேடா, கரெக்டாக அளவாக போடுங்க மேக்கப்னு சொல்லிட்டு போறாரு. இது யாருமே செய்ய மாட்டாங்க. நம்ம முடிஞ்சோன்னா அவரே கேட்குற என்ன காஸ்டியூம் போட்டு கொடுத்துருக்காருன்னா இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். இதை போட்டுங்க ரொம்ப ரக்கடாக இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷாட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேப் அட்டம் ஃபர்ஸ்ட் ஷாட்டு அது வேண்டாம் சொல்லி மணிவன் சார் வணக்கம் போட்டு கொஞ்சம் எந்திரி அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கூட ஓகே. படம் நடந்துட்டு இருக்கும்போது என்னன்னா எனக்கு ஃபைட் தெரியாதுன்றத அவர்கிட்ட சொன்னார் டைரக்டர் மணிவன் சார். ஏதாவது ரிஹர்சல் கொடுக்கலாமாட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் தானே பார்க்குறேன், சோலோ ஃபைட் தானே நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைட் வருது. ஃபைட் வந்து அந்த ஃபைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தன சார்ட்ஸ் போட்டு வெறும் பேர் பாடியோட ஃபைட்டு. அது எங்க திடீர்னு கொண்டு போய் நிறுத்துறாங்க, ஸ்விம்மிங் பூல்ல நிறுத்துறாங்க. தண்ணியில் ஆமா. அது எங்கன்னா ஐடியல்ல தான் அண்டர் வாட்டர் கேமரா வைக்க முடியும். அங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஓ எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்ட்டு சூப்பர் சுப்ரமணியம் மாஸ்டர்கிட்ட சொல்றேன். ஸ்விம்மிங் தெரியாது, ஃபைட்டே ஸ்விம்மிங் பூல்ல அப்படின்றாரு. எனக்கு தெரியாது மாஸ்டர் அப்படின்னு. சரி டூப் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு டூப்பை கூப்பிடுறாங்க. டூப் யாருன்னா தளபதி தினேஷ். அவன் வந்து எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்றான். என்னடா ஒரு வில்லனுக்கு தெரிய மாட்டேங்குது, டூப்புக்கு தெரிய மாட்டேன், எப்படிதான் இருக்குன்னு கேப்டன் வர்றாரு. என்ன ஸ்விம்மிங் தெரியாது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், என்னை நம்பி நீங்க குதிங்கன்றாரு. என்னை நம்பி குதிங்க நான் பார்த்துக்கிறேன்றாரு. சீரியஸா குதிச்சேங்க. இது வரைக்கும் தண்ணியிலே குதிக்காதது பார்த்ததே இல்லை. குதிச்சிட்டேன். குதிச்சா அவ்வளோ பெரிய உடம்பு இருக்கும். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் 98 kg இருப்பேன் நான். அப்படி இருப்பேன் ஃபர்ஸ்ட் டே. 90 இல்லை 99 அப்படி இருப்பேன் ஆள். பிடிச்சிட்டாரு. அவர் சொன்னார் என்ன இல்லை அந்த கேமரா பக்கம் கூப்பிட்டு போவேன், ரியாக்ஷன் பண்ணிங்க, எவ்வளோ தூரம் மூச்சு முடியலன்னு காலை அடிங்க, நான் மேலே கூப்பிட்டு வந்தார். அப்புறம் கொண்டு போனால் மேலே தூக்கிட்டு வந்தார். ஆனால் அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா எழுதிருப்பாங்க பிரமாதமாக இருக்கும் ஸ்விம்மிங் பூல் ஃபைட்டு. அப்புறம் ஃபைட் எல்லாம் அவரே வந்து சொல்லி இது பண்ணிடாதீங்க அது பண்ணிடுறேன், உன்னால முடியும்னா உழு அப்படின்லாம் சொல்லுவாரு. அதே மாரி அவர் இல்லாதப்போ ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க. அது வந்து இன்னும் அப்போ அடிபட்டு அப்பவே முடிஞ்சிருப்பேன் நான். ஒரு கார் ஸ்பீடாக வரும், அதில் மோதி விழுகணும். நம்ம ஆர்வக்குள்ளார் உண்மையிலேயே மோதி விழுந்துட்டேன். விழுந்து செதறி விழுந்தேன். ஷாட் பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, சந்தன காட்டு ஃபைட்டு போட்டால் வரும், இல்லாட்டி அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா அதை இது படத்தில் பார்த்துட்டு பயங்கர கடுப்பாயிட்டார். எப்படி இந்த ஷாட்டை என்ன ஏதாவது ஒன்று என்னத்துக்கு அப்படி கத்துறாரு. சரி ஓகே இப்படி இது கூட ஓகே. அடுத்த ஸ்டெப் என்னன்னா நான் டி நகரில் தான் என் ஆஃபீஸு. அப்போ அவரது வந்து உங்களுக்கு தெரியல, அவரது டி நகர் தான் ஆஃபீஸ். அந்த இது ரோஹினி ஹோட்டல் பக்கத்தில் ஜாலியாக இருப்பார். எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்கும். நான் ஒரு தடவை பார்க்க போகும்போது அப்பா டப்பிங் நீயே பேசிக்கணும், ஒருத்தர் நடிகரோட வாய்ஸ் அவன் வாய்ஸாக தான் இருக்கணும், அதை மட்டும் விட்டுறாதேன்னார். டப்பிங்கிறது தான் ரொம்ப சிரமமானது ஒன்று. எல்லாம் சொல்லுவாங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டம். கரெக்டாக பண்ணலன்னா அந்த லிப்பு அந்த சவுண்டு கூட வராமல் நம்ம பார்க்கறதுன்றது மிகப்பெரிய இது. அதையும் நான் பேசினேன். என்னை பேசிட்டார். மணிவண்ணன் சார் வந்து சப்போர்ட் பண்ணார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நீ பேச பண்ணிட்டார். இது முடிஞ்ச உடனே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னோடனே இப்போ
என்ன சொல்றாரு, என் ஆஃபீஸ் ஒரு நாள் வர சொல்றாரு. இப்போதானே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மீடியாஸ்ல நிறைய இருக்கு. சோஷியல் மீடியா நிறைய. ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா தினத்தந்தி. தினத்தந்தியில வெள்ளி மலர்னு ஒண்ணு வரும். அதுல ஒரு வார்த்தை நம்மளை பத்தி வராதான்னு அத்தனை ஆர்டிஸ்டுமே வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா உலகத்துல இருக்க அத்தனை பேர் வாங்காத ஒரே படிச்சாகணுன்ற கட்டாயம். அந்த வெள்ளி மலருக்கு யாருன்னா குருவியார்னு ஒருத்தர் எழுதுவாரு. ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவண்ணூர் இருப்பாரு, கண்ணாடி போட்டு டெரருங்க. அப்போ அப்படி வேஷ்டி மடிச்சு கட்டி இப்படிதான் தூக்கிட்டு நடந்து வந்தோம் கை வச்சுட்டு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காரு. ஆஃபீஸ் போறேன், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். இவர் தான் குருவியார். அண்ணே இன்ட்ரடியூஸ் பண்றோம் இல்லைனா அடுத்த வாரம் படம் ரிலீஸ், வெள்ளிக்கிழமைக்கு விச்சுவை பற்றி வந்தால் நல்லா இருக்குனாரு. எழுதிடுறேன் அப்படின்னாரு. ஆஃபீஸ் வந்தார். வெள்ளி மலரில் என்னை பற்றி 6 பக்கம் அறிமுகன் போட்டு அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது. சூப்பர். சந்தனக்காற்று அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ளே கிட்டத்தட்ட 6-7 படம் கமிட் ஆகிறேன். ஓ, அந்த எனக்கு அப்போல்லாம் எல்லாரும் படம் பார்ப்பாங்க. இப்போதான் நிறைய படங்கள் வரனால தெரியல. அப்போல்லாம் கேப்டன் படம், சூப்பர் ஸ்டார் படம், ஒரு படத்துக்கு நிறைய பேர் ஆடியன்ஸ். அப்புறம் வந்து பிரீமியர்னு ஒன்று பெருசா நடக்கும். பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணது டி ராஜேந்திர ஆஃபீஸ்ல. பக்கமே அப்படியே போறேன். போனோன்னு தமிழா இருந்தேன் ராமசாமி. இந்த மாதிரி சாந்தின்னு ஒரு படம், அதில் வில்லன் நான் நடிக்கிறேன். ஓகே சார். ஆர் உதயகுமார் என் ஃப்ரெண்டு தான், காலேஜ் விட்டு அவன். இப்படி ராம்கி அப்போ பீக்கு, திருப்பூர் மணி சார் படம், பில்லா கிருஷ்ணமூர்த்தி மிகப்பெரிய டைரக்டர். இது எல்லாமே வரிசையா கமிட் ஆகிறேன். எனக்கு ஆச்சுன்னா அடுத்து ஏதாவது படம் பண்ணலாமா, ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிருந்தீங்க. கடைசியில் பார்த்தா உங்களுக்கு நிறைய படங்கள். அனுமோன் சொன்னா ஒரு படம் பண்ற குரூப்லாம் வச்சு இதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டோம். டக்குன்னு பார்த்தா பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன். எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு திடீர்னு வந்து நிறைய படங்கள் வந்து ஷூட்டிங் போயிட்டே இருக்கேன். ஒரு நாள் கூட கேப் கிடையாது. நான் வந்து ஜாலியாக சுற்றுற ஒரு கேரக்டர். வீக்லி 2 days வந்து பாம்பே ஓடி போயிடுவேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சனிக்கிழமை யாருக்கும் தெரியாமல் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒன்று இருக்கும். காலையில் டிக்கெட் போட்டு போயிட்டு மண்டே காலையில் தான் ரிட்டர்ன் ஆடுவேன். யாருக்குமே தெரியாது. இப்போ எதுவுமே போக முடியாது சூழ்நிலை. பயங்கர டைட் ஷெட்யூல் போயிட்டு இருக்கேன். இது முடிச்சோன்னு விடலை அவரு. சரி சார், ஒரு நாள் ஆஃபீஸ் வர சொன்னார். வந்தா ஃபோட்டோஸ் காமிக்கிறார். பாரு எப்படி இருக்குன்னு பார்த்தா மதுரையில் அந்த ஷார்ட்டில் ஒன்று ஃபைட்டில் வந்து ஈட்டி ஒன்று எரிவார். எரியும்போது அப்படி வந்து குட்டு இப்படி திரும்பி பார்ப்பேன். அது ஒரு ஸ்டில் எடுத்துருந்தா ஸ்டில்ஸ் ரவி சார் பிரமாதமாக எடுத்திருந்தார். அதுதான் பெரிய ஓடிங்ஸ் இருந்தது. ஓ சூப்பர். தியேட்டர் போனால் அவ்வளோ பெரிய ஓடிங்ஸ். எனக்கு எப்படி இருக்கு, எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் இப்படி ஈட்டியை கையில் வச்சுருப்பாரு. நான் இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி இவ்வளோ ஹேரு இந்த தண்ணியில் அவ்வளோ ஒரு வச்சுருப்பாரு. அப்படியே மிரண்டு போயிட்டேன் சார். அதான் என்ஜாய் பண்ணுங்க, எப்போனா இந்த என்ன பாருங்கட்டார். இது ஒரு இன்சிடெண்ட்டாக. நான் எப்பயுமே இப்போது ஒரு 2 years முன்னாடி கத்தார் போயிருந்தேன், சிக்மா அவார்ட்ஸ்ன்ட்டு. அதில் வந்து கேப்டன் விருதுன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ பார்த்தா என்னை கூப்பிட்டாங்க. சூப்பர். எனக்கு கேப்டன் பற்றி நீங்கள் நிறைய பேசுனாங்க. நிறைய பேருக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் அவருடைய க்ளோஸ் சர்க்கிள் டிசி வாரட்டும் இல்லையாக தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களாம் கூடவே இருந்தவங்க. ஆனால் முதல் முறையாக ஒருத்தன் பழகிறான், அவருக்கு இவ்வளோ ஒருத்தர் பண்ணுறாருன்றப்போ அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதைத்தான் அங்கே பேசி எனக்கு கொடுக்க வச்சாங்க ஒருத்தர். இப்போ குஷால் தாஸ் கார்டன் ஒன்று, குஷால் தாஸ் கார்டன் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியாது. இல்லை தெரியும். தெரியும். இப்போ இடிச்சிட்டாங்க. அதை வந்து சந்திரமுகிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு தான். அங்கே ஷூட்டிங்கில் நான் மேலே இருக்கேன், வேறு ஷூட்டிங்கில். கீழே கேப்டன் இருக்கார். நான் போய் பார்க்குறேன். பார்த்தோன்னா வாப்பா லஞ்சுக்கு வந்துடுறே அப்படின்னாரு. வரேன் சார். லஞ்சுக்கு போக மாட்டேன், 5 மணிக்கு எனக்கு முடிச்சிடுவாங்க. நீ என்ன இல்லை சார் 9 வரைக்கும் போகும். அப்போ சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு மேலே வந்துட்டேன். இப்போ மேலே வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா எல்லாம் ஸ்டெப் அப்படியே நிற்கிறாங்க. என்னென்னு பார்த்தா இவர் பின்னாடி நிற்கிறாரு. என்னென்னா அப்பா ஷூட்டிங் முடிஞ்சதுப்பா, நான் கிளம்புறப்பா அப்படின்றாரு. அவசியமே இல்லைங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், கீழேருந்து மேலே வந்து சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிட்டு முடிஞ்சிருச்சுன்னா ஆஃபீஸ் தான் இருப்பான், வாங்கிட்டு போகிறாரு. ஆமா, இது என்னன்னா இது அவர் என்னன்னு சொல்றது நம்ம கண்டிப்பா. அப்ப எனக்கே இவ்வளவு பண்றாரு. நான் அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் எவ்வளவு பண்ணியிருப்பாரு, எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, அவர் எவ்வளவு பேர்த்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து உண்மையிலே இன்னும் அவர் பார்க்கும்போது நினைக்கும் போது ரொம்ப அப்படியே ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் அப்பப்போ பார்ப்பேன். 2 படம் நடித்தேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் உடம்பு சரியில்லாதப்ப பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பார்க்க முடியல என்னால். பட்டு யோகி பாபா போய் பார்த்துட்டு வந்தான். போய் பார்த்துட்டு வந்தோடனே பார்த்தேனே என்னை ஒரு கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னோன்னா எனக்கு அதில் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் மறைச்சிட்டார். அப்படியே கொஞ்சம் கஷ்டம். இதை விட இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்லணும். என்னன்னா, எலெக்ஷனில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். பீக்கில் இருக்கார். எனக்கு ரொம்ப ஆசை அவர் போய் பார்க்கணுமே அப்படின்ட்டு. சரி, என்னடா கூட்டமாக இருக்கும். அந்த சைடு போனால் பார்த்தீங்கன்னா ஜேன்னு இருக்கும் கூட்டம். டெய்லி கூட்டம் இருக்கும். எலெக்ஷன் சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவருடைய பிஏ ஒருத்தர் இருக்கார், பார்த்தசாரி சார். அவரு எம்எல்ஏ.
அவர் கிடைச்ச அண்ணா எனக்கு பார்க்கணும்னு தோணுது, இப்போ வேண்டானே, எப்போ ஃப்ரீயாக இருக்கா சொல்லுங்கள், சும்மா 2 நிமிஷம் பார்த்துட்டு ஒரு சால்வை போட்டு போயிடுறேன். இப்போ நான் அண்ணா நகர் போகிற வேலை இருக்குது, அது பேசிட்டு ஃபோனில் பேசிட்டு போகிறேன், தாண்ட கூட இல்லை, உடனே ஃபோன் வர சொல்கிறாருன்ட்டு. உடனே 2 நிமிஷம் கூட ஆகலைங்க. அப்படியே யூ டர்ன் எடுத்து அந்த வேலையில விட்டு உள்ளே போகிறேன். என்ன கேட்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறியாமா நீ அப்படின்னாரு. கேப்டன் அப்படி இல்லை, இன்னைக்கு நீ எதிர்கட்சி தலைவர் யார் இருந்தா என்னப்பா, நீ வாட்டுக்கு வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு பேச போகிறேன், நீ என்ன செய்ய போகிற அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அவரோட உட்காந்து பேசின வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தனியாக சீரியல் நிறைய பண்ணுற போல இருக்கே, பார்க்குறேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதான் அப்போ தான் கடைசியாக நான் பார்த்தது. அப்புறம் நான் சொன்னேன் அந்த மாதிரி இறந்துட்டார். ஸோ இப்படி என்ன சொல்கிறேன், அதான் இப்படி ஒரு மாமனிதர் தமிழ் சினிமாவுக்கு தலைமையில கிடைச்சது நம்ம பெருசாக இருக்கும். கண்டிப்பா.